ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஒரு சிலர் விளக்கம் கேட்டதற்கான பதில் வீடியோவாக இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். அதாவது தன்னுடைய முகத்தை காட்டாமலேயே, முகவரி, மொபைல் நம்பர் தெரிவிக்காமலேயே கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற பெயரிலே யூடியூப்பில் வேதத்தை போதித்து கொண்டு வந்த போதகர் தான் திரு லெனின் அவர்கள். கிட்டத்தட்ட 1000 வீடியோவுக்கு மேலே அவர் அதில் வெளியிட்டிருக்கிறார். 1,00,000 சப்ஸ்கிரைபர் அவருக்கு உண்டு. அவருடைய போதனையை அநேகர் கேட்டு பின்பற்றி வந்தார்கள். அவர்களுக்கு ரசிகராக, ஆதரவாக அநேகர் உண்டு. அதாவது அவருடைய உபதேசம் தவறு என்று சொன்னால் உடனே வரிந்து கட்டிக்கொண்டு அவருக்காக சண்டையிடுகிற நிலையிலே அநேகர் அவருக்கு உண்டு. அவருடைய போதனை தேவனுடைய வாக்கு என்று நம்பி பின்பற்றியவர்களும் உண்டு. ஆனால் திடீரென்று கொஞ்ச நாளைக்கு முன்பதாக அவர் வெளியிட்ட அனைத்து வீடியோக்களும் நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. எல்லாருக்குமே ஏன் என்ற கேள்வி எழும்பியது. மட்டுமல்ல, யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய வீடியோ நீக்கப்பட்டதா அல்லது மறைக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் யாரும் அவருடைய வீடியோவை பார்க்க முடியாத நிலை இருந்தபடியினாலே ஒரு சிலர் சில கேள்விகளை எழுப்பினார்கள். சில நாட்கள் கழித்து அவர் அதற்கான ஒரு விளக்கம் அளித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதாவது இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ என்று சொல்லி. அந்த வீடியோவில் அவர் சொன்ன காரியம், என்னுடைய எல்லா வீடியோக்களையும் நான் நீக்கம் செய்து விட்டேன். இனிமேல் நான் வேதத்தை குறித்ததான போதனை செய்ய போவது இல்லை. இதோடு நான் நிறுத்தி விடுகிறேன். இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ என்று சொன்னார். ஏன் வேதத்தின் போதனையை செய்யவில்லை, ஏன் நிறுத்தப் போகிறான் என்பதற்கு அவர் முழுமையான விளக்கம் சொல்லவில்லை. ஆனால் ஒரு காரணம் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், பைபிளை வைத்து போதிக்கக்கூடிய விதத்தில் என் வாழ்க்கை இப்போது இல்லை என்று கூறியிருந்தார். பைபிளை வைத்து போதிக்கக்கூடிய நிலையில் என் வாழ்க்கை இல்லை. அப்படி என்றால் இதற்கு முன்பு அவர் 7 ஆண்டு காலம் பைபிளை வைத்து போதிப்பதற்கான நிலையில் அவருடைய வாழ்க்கை இருந்ததாகத்தான் அர்த்தம். இப்போது அந்த வாழ்க்கை அந்த நிலையை விட்டு விலகிவிட்டது என்று. ஆனால் எப்படி விலகினது, ஏன் அந்த வாழ்க்கை நிலை இப்போது இல்லை என்பதற்கான விளக்கத்தை அவர் சொல்லவில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்று கூறிவிட்டார். அது இருக்கட்டும். ஆனால் இவர் போதித்த போதனையினுடைய முழு சாராம்சம், கருத்து இந்த ஒரு வார்த்தையிலே தவறு என்பதை அவரே ஒத்துக்கொண்டது போல் இருக்கிறது. ஏனென்றால் இவருடைய போதனையின் முக்கியத்துவமே என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறான். அவன் எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. அதன் பின்பும் அவன் எந்த கிரியையும் செய்து அல்லது பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருக்கு பயந்து நடந்து தேவ சித்தத்தை செய்துதான் பரலோகம் போக வேண்டும் என்று சொல்வது தவறு. அவன் இயேசுவை விசுவாசித்ததின் மூலம், அந்த ரட்சிப்பை பெற்றதின் மூலம் அவன் பரலோகத்துக்கு சென்று விடுவான். எனவே அவனுக்குரிய தகுதி அவனுடைய கிரியைகளில் அல்ல, அது தேவனால் உண்டானது என்றுதான் அவருடைய போதனை இருந்தது. அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை வேதத்தை போதிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்று அவர் சொன்னால், அப்போ அவரே நம்முடைய வாழ்க்கை முறைதான் வேதத்தை போதிப்பதற்குரிய தகுதியை கொடுக்கிறது, வாழ்க்கை முறைதான் வேதத்தின் போதிப்பதற்கான தகுதியை இழக்க வைக்கிறது என்பது போல அந்த வார்த்தை இருக்கிறது. இதே போலதான் ரட்சிப்புக்கும் பொருந்தும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே தான் அவன் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்பதைத்தான் நாங்கள் போதிக்கிறோம். ஆனால் இவர் அது இல்லை என்று சொன்னவர் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அந்த நிலையில் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சரி, அதற்கான காரணத்தை அவர் விளக்கவில்லை. அப்படியானால் இவருடைய இந்த ஒரு வாசகமே இதுவரைக்கும் இவர் கொடுத்த அந்த போதனை சரியில்லை என்பதை ஒத்துக்கொள்வதா இருக்கிறது. ஏன்னா இவருடைய நிலையே அதுதான். ஒரு முறை பாவம் செய்தால் தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பார் என்பார், ஒரு முறை தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார் என்பார், இன்னொரு முறை அது தவறு இது சரி என்பார். இப்போது இவர் இந்த கருத்தை வெளியிட்டு இனிமேல் நாம் இதை கேட்டால் இதற்கும் ஒரு நிலையை மாற்றி பேச அவரால் முடியும். அதனால நம்ம இதை பற்றி சொல்வதற்கு இல்லை. ஆனால் இவரை பின்பற்றியவர்களுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை, அந்த வாழ்க்கை நிலை சரியில்லை என்பது எதனால், எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்பதை அவர் சொல்லாமல் போய்விட்டார்.
இதை பற்றி அநேகர் கேள்வி கேட்டார்கள், நீங்கள் ஏன் விளக்கமளித்து வீடியோ வெளியிடவில்லை என்று சொல்லி. அப்பொழுது நாங்கள் சொன்ன பதில் அவர்களுக்கு, எங்களுடைய நோக்கம், அதாவது இப்போ நான் மட்டும் இல்லை, இவருடைய இந்த தவறான போதனையை என்னுடைய ஆரோக்கியமான சேனலிலே நான் பல வீடியோக்களை விமர்சித்து வெளியிட்டு இருந்தேன், இது தவறான உபதேசம் என்று. அதே போல் சென்னையைச் சேர்ந்த சகோதரர் கிறிஸ்டோ மைக்கேல் அவர்களும் அவருடைய ஜீசஸ் அபவ் ஆல் சேனலில் அநேக வீடியோக்களை அவர் வெளியிட்டிருந்தார்கள், வன்மையாக கண்டித்து. ஏன்னா இந்த போதனை கிறிஸ்தவத்தின் அடிப்படைக்கு தவறு. இவருடைய போதனையின் சாராம்சமே, ஏன் என்ன பாவம் செய்தாலும் பரலோகம் செல்லலாம் என்பதற்கு தேவன் எதிர்கால பாவத்தையும் சேர்த்தே ரட்சிப்பை பெறும்போது மன்னித்து விடுகிறார். எனவே அந்த பாவங்களினால் நமக்கு பாதிப்பில்லை என்பதுதான். இது வேதத்துக்கு விரோதமான போதனை என்பதை நாங்கள் இருவரும் கடுமையாக எதிர்த்து எங்களுடைய சேனலில் வெளியிட்டோம். இன்னும் ஒரு சிலர், அதாவது திருப்பூர் டேனியல் அவர்கள், ரோஸ்டிங் சகோதரர்கள், பிரான்ஸ் தேசத்தில் வாழ்கிற அகஸ்டின் சகோதரர், அதே போல் வசனமே சத்தியம் என்ற யூடியூப் சேனல் நடத்துகிற தம்பி பீட்டர் பால், இப்படி பலரும் ஒரு சில நேரங்களை எதிர்த்தார்கள். ஆனால் அதிகமாக பேசியது நானும் சகோதரர் கிறிஸ்டோ சகோதரன் அவர்களும் தான். இப்போ சமீபத்திலே நாங்கள் இருவரும் இணைந்து இப்படிப்பட்ட தவறான ஊழியங்களை கிறிஸ்தவ மத்தியிலே விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்று முகமுகமாய் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி செய்து கொண்டிருந்தோம். அதிலும் இவருடைய இந்த போதனை நாங்கள் இருவரும் எதிர்த்து அல்லது இது தவறு என்பதை வெளியிட்டிருந்தோம். அப்போது இவர் அதற்கு முன்பு மறைவாக எங்களை பேசியவர் நேரடியாகவே எங்களுடைய படங்களை வெளியிட்டு இந்த இருவரும் கள்ளப்போதகர்கள், மாயக்காரர்கள், வேதவசன அடிப்படை அறிவில்லாதவர்கள் என்றெல்லாம் எங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசினார். நாங்கள் இருவரும் அவரை எதிர்க்கிறதாகவும் சொன்னார். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த செய்தி வந்தவுடனே பலர் எங்களிடத்தில் நீங்கள் ஏன் இதை பற்றி வீடியோ வெளியிடலை என்று கேட்டார்கள். அப்பொழுது நாங்கள் சொன்ன பதில் என்ன என்றால், ஒரு வேதத்துக்கு விரோதமான, வேத அடிப்படை சத்தியத்துக்கு விரோதமான ஒரு போதனை யூடியூப்பில் இவர் மூலமாய் வந்துவிட்டது. எங்களுக்கு எதிரி லெனின் அல்ல, அவருடைய உபதேசம் வேதத்தின் அடிப்படையிலே தவறு. என்ன பாவம் செய்தாலும் ஒருவன் பரலோகம் போவான் என்றால் வேதத்திற்கு விரோதமான போதனை என்பதை நாங்கள் மற்ற விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், இப்படிப்பட்ட ஒரு போதனை யூடியூப்பில் இருக்கும்போது இதற்கு எதிரான உண்மையான சத்தியமுள்ள ஒரு போதனை யூடியூப்பில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் அந்த செய்தியை வெளியிட்டோம். இப்போது அந்த போதனையை யூடியூப்பை விட்டு போய்விட்டது. அதனால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான காரியம். ஆகவே நாங்கள் இனிமேல் அதை குற்றி பேச வேண்டியது இல்லை என்றுதான் நாங்கள் தெரிவித்திருந்தோம். அப்போ ஒரு சிலருடைய மனதிலே, அப்படியானால் நீங்களும் அவரை பற்றி போட்ட வீடியோவை நீக்கிவிட வேண்டியதுதானே என்பது போன்ற கேள்விகள் எழும்பினது. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், இவர் ஒரு நிலைப்பாட்டை உடையவர் அல்ல. இப்போ நான் போகிறேன் பாரு, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வந்து கூட திரும்ப அந்த உபதேசத்தை அவர் பேசக்கூடும். அப்போது அந்த வீடியோ அங்கே இருக்கிறது அவசியம். ரெண்டாவது, இவர் மட்டுமல்ல, இவர் போனாலும் இவரை போல இந்த உபதேசத்தை உபதேசிக்கிற அநேகர் பின்னாட்களிலே எழும்பலாம். அப்போது அதற்கு எதிரான உபதேசம் தேவை. எனவே நாங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கள் சேனலிலிருந்து நீக்கப் போவதில்லை, அது இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இதை குறித்து விளக்கம் கொடுக்காமல் இருந்தோம். ஏற்கனவே இவர் அதில் ஒரு விளக்கம் கொடுக்கும் போதே சொன்னார், நான் இதை இப்படி நிறுத்தின உடனே ஒரு சிலர், அதாவது அவரை ஆதரிக்கிறவர்கள், பிரதர் இது உங்களுடைய ஊழியம் நல்ல ஊழியம், சரியான சத்தியத்தை போதித்தீர்கள், சாத்தான் இதை தடை செய்கிறான், எனவே நீங்கள் இதை எதிர்க்க வேண்டும், அந்த சாத்தானை எதிர்த்து நீங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். ஒரு சிலர் இது கர்த்தரால் வந்தது, இவர் தவறான ஊழியத்தை செய்தபடினாலே கர்த்தர் அந்த ஊழியத்தை நிறுத்திவிட்டார் என்று கூறுவார்கள். ரெண்டும் தவறு. நானாகத்தான் இதை நிறுத்துகிறேன், என்னுடைய பர்சனல் என்று அவர் கூறியிருந்தார். இப்பொழுது நாங்கள் அதை குறித்து சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லுவோம்? நிச்சயமாக தேவன்தான் இதை நிறுத்தி இருக்கிறார், தேவனுடைய அனுமதி இல்லாமல் இது நிறுத்தப்படவில்லை என்றுதான் சொல்லுவோம். உடனே அவர் சொல்லுவார், நான் ஏற்கனவே இதை முன்கூட்டி சொல்லிட்டேன், அதை தான் இப்போ சொல்கிறாங்கன்னு சொல்லுவார். எனவே தான் நாங்கள் இதை பற்றி போட வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த வீடியோக்களே யூடியூப்பை விட்டு போய்விட்டது என்று அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஏன் அப்போ இந்த வீடியோவை வெளியிடுகிறீர்கள் என்று கேட்டால், அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்தவத்தை பற்றி, வேதத்தை பற்றி இனிமேல் நான் போதிக்கப் போவது இல்லை, பொதுவான காரியங்களை குறித்து தனிப்பட்ட விதத்திலே பேசுவேன், வேற சேனல் என்று சொல்லி அதை நீங்கள் பார்க்க விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார். இப்போ அந்த சேனல்லையும் வேதத்தை பற்றி போதிக்காமல் வேதத்துக்கு விரோதமாக ஒரு போதனையை அவர் செய்திருக்கிறார். அதாவது என்ன? வேதம் என்பது 66 புத்தகங்களை கொண்டது, அது தேவனால் எழுதப்பட்டது, தேவனுடைய
மனிதர்கள் எழுதினார்கள், அது தேவனுடைய வார்த்தை என்று கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கிற உன்னத பாட்டு என்ற ஒரு புத்தகத்தை படித்தால் அது வெறும் ஆபாசம் நிறைந்தது. அது பெண்களை பற்றி, பெண்களுடைய உறுப்புகளை பற்றி ஒரு காதல் மன்னன் எழுதினது போல இருக்கிறது. குறிப்பாக சாலமோன் என்பவன் ஒரு பெண்பித்தன். அவன் எழுதிய அந்த காரியங்களை தேவ வார்த்தை என்று வேதத்திலே சேர்த்து வைத்து விட்டார்கள். இப்பொழுது அது தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் வேதம் பொய்யாகிவிடும் என்பதற்காக பல விளக்கங்களை தவறாக கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் சில விளக்கம் அளித்து ஒரு வீடியோ இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ வேண்டிய இணைப்பை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பகுதியை கொடுக்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். அதில் அவர் சொல்ல வருகிற கருத்து என்னென்றால், இந்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்று தேவ ஊழியர்களோ அல்லது கிறிஸ்தவ வல்லுநர்களோ கூறுவது ஊரை ஏமாற்றுகிற வேலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புத்தகம், அதாவது உன்னத பாட்டு புத்தகம், தேவ வார்த்தை என்று அழைக்கப்படுவதற்கு அருகதை அல்லாதது. இந்த புத்தகத்தை தேவனுடைய வார்த்தை தான் என்று சொன்னால் அது ஊரை ஏமாற்றுகிற வேலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால தான் இந்த வீடியோ வெளியிடுகிறேன். இந்த உன்னத பாட்டு புத்தகம் தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால், அது மட்டுமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னார். வேதாகமும் முழுவதும் தேவனுடைய வார்த்தை என்றுதான், தேவனால் கொடுக்கப்பட்டது என்றுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பி அந்த வேத வசனத்தை பின்பற்றுகிறோம். இப்போ இது தேவனுடைய வார்த்தை இல்லை. இது போல இன்னும் 2-3 அவர் இன்னும் வர நாட்களில் சொல்லலாம். அப்போ அது தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால், இப்போ இந்த வேதாகமும் உண்மையா அல்லது சத்தியமா பொய்யா என்ற ஒரு குழப்பம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடும். அப்போ இதில் எதுதான் தேவனுடைய வார்த்தை, எதுலாம் தேவனுடைய வார்த்தை இல்லை என்பதை இனிமேல் ஆராய வேண்டிய நிலைக்குள்ளே வந்துவிடும். அப்படியானால் அடுத்து ஒரு தவறான உபதேசத்தை வெளியே போய் பேசுகிறதுனால தான் இந்த வீடியோ வெளியிடுகிறேன். ஒன்று, இனி வேதத்தை பற்றி பேச மாட்டேன்னா பேசாமல் போயிருக்கணும். இப்போ வேதத்துக்கு விரோதமாக அடுத்த ஒரு கருத்தை அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய நிலையை பார்க்கும்போது இன்னும் எப்படியெல்லாம் மாற்று உருவம் எடுப்பார் என்பது தெரியாது. எனவே இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் 7 ஆண்டு காலம் இவர் தேவனுடைய வேத வசனத்தை போதிக்கும் போது ஏன் அன்றைக்கு இதை சொல்லவில்லை? அப்போ இதில் தேவனுடைய வார்த்தை எது, தேவனுடைய வார்த்தை இல்லாதது மனிதனுடைய வார்த்தை எது என்பதை அவர் அன்னைக்கே சுட்டி காட்டியிருக்கணும். இப்போ இந்த ஊழியத்தை முடித்துவிட்டு இன்னொரு சேனலுக்கு போன பிறகு இதை அவர் சொல்லுகிறார். அடுத்த ஒரு கேள்வி, இவர் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர், சத்தியத்தை பேசுகிறார் என்று இவரை ஒரு கூட்ட மக்கள் கண்மூடித்தனமாய் பின்பற்றினார்களே, அவர்கள் இப்போது என்ன செய்ய போகிறார்கள்? இவரை அப்படியே கடவுளாக பின்பற்றி இவர் என்ன சொன்னாலும் சரி என்று பின்பற்ற போகிறார்களா? அல்லது இப்போது வேதத்திலே இந்த உன்னத பாட்டு தேவனுடைய வார்த்தை இல்லை, அது அருவருப்பான ஆபாசமான புத்தகம் என்று கூறுகிறதை எதிர்க்க போகிறார்களா? குறிப்பாக பிரவீன் டினோ அவர்கள் இந்த லெனினுடைய உபதேசத்தை முழுவதும் ஆதரித்தவர்கள். நாங்கள் கூட எதிர்கருத்தை சொல்லும்போது எங்களை சுட்டிக்காட்டி அவர் கருத்து சரி என்பது போல பேசினார். அவர் உன்னத பாட்டை பற்றி அநேக விளக்கங்களை கொடுத்திருக்கிறார், நான் முழுமையாக கேட்கவில்லை. அப்படியானால் இப்பொழுது அந்த பிரவீன் டினோ அவர்கள் இவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகம் வேதத்தில் இருப்பதற்கு அருகதையில்லை புத்தகம், இதை நீக்க வேண்டும் என்று அவரும் சொல்லுகிறாரா? அல்லது இவருடைய கருத்து சரியில்லை என்று எதிர்த்து சொல்ல போகிறாரா? அவர்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு 2-3 வசனங்களை மட்டும் இதில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ இவர் சொல்லுகிறார், இது ஒரு பெண்ணை ஒப்பிட்டு பேசினதுனால தேவனுடைய வார்த்தை இல்லை என்று. ஆனால் பவுலும் கிறிஸ்துவை மணவாளனாகவும் சபையை ஒரு மணவாட்டியாகவும் உருவகமாகப்படுத்தி பேசியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ கிறிஸ்துவை புருஷன் என்று சொல்லுகிறார், சபையை மணவாட்டி என்று சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகை என்று சொல்லுகிறார். அதே போல எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலையும் புருஷன் மனைவி உறவையும் கிறிஸ்துவையும் சபையினுடைய உறவையுமே உருவமாக பேசியிருக்கிறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் பல உருவங்களோடு இருக்கிறது. அப்படியானால் இதை ஏன் அந்த எண்ணத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது? சாலமோன் எழுதினது அவன் ஒரு பெண்பித்தன், அதனால அவன் அப்படி எழுதியிருக்கிறான் என்று சொன்னால் சாலமோன் எழுதிய நீதிமொழிகளையும் பிரசங்கியையும் நாம் தள்ளிவிட வேண்டும். அவனுடைய வாழ்க்கை முறையை வைத்து பார்த்தால், ஏன் தாவீது எவ்வளவு சங்கீதங்களை பாடியிருக்கிறான்? தாவீது ஒரு நல்லவனா? ஒரு பெண்ணுக்காக
உரியாவை கொன்று அந்த பெண்ணை எடுத்தவன் தான் ஒரு காலகட்டத்தில். இப்போ பழைய ஏற்பாட்டிலே உள்ள வாழ்ந்த தேவனுடைய மனிதர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாருமே புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கு உகந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் அவனும் பல மனைவிகளை வைத்திருந்தான், பல யுத்தங்களை பண்ணினான். ஆகவே இவர்கள் பேசியதினாலே இது தேவனுடைய வார்த்தையில் என்று எடுத்துக்கொண்டால் எந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேகவற்றை தள்ள வேண்டியிருக்கும். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதியாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டார். அதே போல பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது. அப்போ வேதம் அனைத்தும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆனால் அதை உடைக்கும் வகையிலே இப்பொழுது இவர் உன்னத பாட்டு தேவனுடைய வார்த்தை இல்லை, இது ஆபாசம் நிறைந்தது, அருவருப்பானது என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் என்னென்னலாம் தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், இப்படிப்பட்ட மனிதனுடைய அநேக உபதேசங்கள் வரும்போது கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் வேதத்தோடு ஆராய்ந்து பார்த்து இது வேதத்தின்படி சரியா என்பதை நிதானித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய அந்த உபதேசம் ஆரம்பத்திலேயே முற்றிலும் வேதத்துக்கு புறம்பானது என்பதை பலமுறை நாங்கள் எச்சரித்தோம். ஆனால் அநேகர் கேட்கவில்லை. இப்போது இவரை பின்பற்றியவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? வேதம் முழுவதும் உள்ள வார்த்தைகள் வேதத்தினுடைய வார்த்தை அல்ல, அநேகம் மனிதனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு வேதத்தை முழுமையும் நம்பாமல் போகிறார்களா என்பதை அவர்கள்தான் கூற வேண்டும். நான் கடைசியாக ஒன்றை சொல்கிறேன். இப்படிப்பட்ட பல உபதேசங்கள் கடைசி காலத்திலே எழும்பும். ஆனால் சத்தியம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். அப்போஸ்தலர் 5:36 வாசிக்கிறேன் பாருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்பே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் நம்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததனால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோட போர்சுகளாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். இது அப்போஸ்தலர்களை பற்றி அன்றைக்கு கூறப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால இன்றைக்கு எத்தனையோ சபைகள் என்ற பெயர்லையும் ஊழியர்கள் என்ற பெயர்லையும் எழும்புகிறார்கள். கொஞ்சம் பேரை வசீகரித்து தன்பக்கமாக இழுக்கிறார்கள். தவறான மாறுபாடான உபதேசங்களை போதிக்கிறார்கள். ஜனங்களும் வஞ்சிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியம் இல்லாதவைகள் ஒரு காலகட்டத்திலே ஒளிந்து போகும், அழிந்து போகும். சத்தியம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கும். அந்த அடிப்படையிலே தான் இந்த லெனின் அவர்களும் ஒரு 7 ஆண்டு காலம் இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு உபதேசத்தை போதித்தார். இப்பொழுது அவரே அந்த போதனையை விட்டு வெளியே போய்விட்டார். இப்போ வெளியே போய் வேதமே சந்தேகத்துக்குரியது, இந்த வேதத்தில் உள்ள 66 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தை என்று சொல்வது ஊரை ஏமாற்றுகிற வேலை என்று பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் நாளைக்கு என்ன நிலையிலே அவர் மாறப்போகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக எச்சரிக்கையாக இருங்கள். இதே போலதான் இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனர்கள், அற்புதம், ஆசீர்வாதம், தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தம், அந்நிய பாஷை, இப்படிலாம் நிறைய பேர்ல தவறான உபதேசங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உண்மையான ஊழியர்கள் அநேகரை எழுப்பி வசனத்தையும் போதித்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து வேத வசனத்தை கவனமாய் வாசித்து நலமானதை பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவேதான் அவருடைய காரியத்தை குறித்து இதுவரைக்கும் நாங்கள் வீடியோ வெளியிடாமல் இருந்தோம். இப்பொழுது இவர் வேத வசனமே
தேவனுடைய வார்த்தை இல்லை, அதில் நிறைய மனுஷனுடைய வார்த்தை இருக்கிறது என்று வேதத்தை சந்தேக வைத்ததினாலே, வேதத்தை பற்றி இனிமேல் பேச மாட்டேன் என்று சொல்லி பேசினபடினாலே மீண்டும் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஜெபத்தோடு பரிசுத்த ஆவியான துணையோடு வேதத்தை வாசித்து உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.